திருமண நாளை ஒட்டி கணவனும் மனைவியும் பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அப்போ மனைவி சாமி கிட்ட வந்து சத்தமாக வேண்டினான், சாமி, இந்த வாழ்க்கை எனக்கு வந்து சொர்க்கம் மாதிரி இருக்கு, அதனால என் கணவரே 7 பிறப்புக்கும் எனக்கு கணவராக வரணும் அப்படின்னு வேண்டினான். உடனே அவன் கணவர் வந்து வேண்டினாரு, சாமி கடவுளே, இதுவே என்னுடைய 7வது பிறப்பாக இருக்கணும் அப்படின்னு அவன் வேண்டினான். சொர்க்கம் நரகம்னு ஒன்று இருக்கான்னு கேட்டால் நமக்கு தெரியாது. செத்தவன் எவனாவது வந்து சொன்னாதான் உண்டு. செத்தவன் எவனாவது வந்து நான் செத்து மேலே போகும்போது ரம்பா, ஊர்வசி, மேலகா எல்லாம் வந்து என்னைய மாமா மாமான்னு கொஞ்சம் கொஞ்சம் வந்தாங்கன்னு சொன்னாங்களா? கிடையாது. சொர்க்கம்னா என்ன, நல்லா இருக்கும். நரகம்னா என்ன, தண்டனை கடுமையாக இருக்கும். உண்ணாவிரதத்துக்கும் மௌன விரதத்துக்கும் என்னடா வித்தியாசம்னு வாத்தியார் மாணவனை 10 கேள்வி கேட்டார். அதுக்கு மாணவன் பதில் சொன்னா, உண்ணாவிரதம் இருந்தால் உங்களுக்கு நல்லது சார், அதே நீங்கள் மௌன விரதம் இருந்தால் எங்களுக்கு நல்லது சார்னா. ஒரு வீட்டில் ஒரு அம்மா வீட்டுக்காரர் உள்ளே நுழைஞ்ச உடனே கடைக்கு அனுப்புறது என்ன, வீட்டுக்காரருக்கு ஒரு சண்டை ஓடுறது என்ன, தொடர்ந்து வீட்டில் டிவி சீரியல் பார்க்குறது என்னன்னு இப்படியே பொழுத போக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் எதிர்பாராதமாக அவங்க வீட்டுக்காரருக்கு விபத்து நடந்து தலையில் அடிபட்டுருச்சு. தலையில் அடிபட்டதுனால 1 மாதமாக அவங்க வீட்டுக்காரர் இந்த அம்மாவும் ஹாஸ்பிட்டல்லையே கிடந்தாங்க. இந்த அம்மானால சீரியலாயும் பார்க்க முடியல, வீட்டுக்காரர்கிட்ட திட்டி சண்டையும் போட முடியல. என்னடா பண்ணுறதுன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டாக்டர்கிட்ட போய், டாக்டரு, எங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டது. டாக்டரு அந்த அம்மாவை வந்துட்டு தனியாக கூப்பிட்டு சொன்னார், இதை பாருமா, உங்கள் வீட்டுக்காரர் இனிமேல் வந்துட்டு கடைக்கு அனுப்பக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது, மெயினாக நீங்கள் வீட்டில் டிவியில் சீரியல் பார்க்கக்கூடாது அப்படின்னு. இதை பார்த்து அவங்க வீட்டுக்காரு, என்னம்மா என்னாச்சு, டாக்டர்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருந்தியே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்கு, அது வேற ஒன்றும் இல்லைங்க, டாக்டர்கிட்ட உங்கள் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு போயிருந்தேன், அவர் ஒரே வார்த்தையில் பொசுக்குன்னு இப்படி சொல்லி முடிச்சிட்டாரு அப்படின்ச்சு. ஏன் என்னாச்சு, என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டார் அவங்க வீட்டுக்காரு. நீங்கள் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிவிட்டாருங்க அப்படின்ச்சு. ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைக அப்படின்னு கேள்வி கேட்டு எழுத சொன்னார். அதுக்கு நம்மால் 4 பேரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். உடனே ஆசிரியர் அந்த மாணவனை பார்த்து, டே ராஜா, ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்றவர் விடுதலைக்காக பாடுபட்டவர், அவரை போய் இப்படி எழுதியிருக்கியடான்னார். உடனே இவன் ஓன்னு அழ ஆரம்பித்தான். ஏன்டா அழுறேன், நான் தான் உன்னை அடிக்கவே இல்லையே, அப்புறம் எதுக்குடா அழறேன்னார். நான் அதுக்காக அழலை சார், நீ படித்து பார்த்து தான் திருத்துவேன்னு நான் கனவுல கூட நினைக்கல சார், அதை நினச்சிதான் சார் அழுவேன் அப்படின்னு. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொன்னேன். ஒருத்தன் என்னை வந்து கட்டி பிடிச்சி சொன்னா, நீ சொன்னது உண்மைதான்ப்பான்னா. நான் நடுவு வீட்டில் உட்காந்து ஹான்னு பலமாக சிரித்தேன். என் பொண்டாட்டி பயந்து விட்டே வெளியே போயிட்டான்ட்டான். ஒரு கான்ஸ்டபிள் ஒரு நாயை சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தார். அந்த நாயை பார்த்தா அந்த நாய்க்கு கழுத்தில் தாயத்து இருந்துச்சு. என்ன பண்ண, என்ன சார் கழுத்தில் தாயத்து இருக்கு அப்படின்னு அவரை பார்த்து கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், திருடனை பார்த்தா பயப்படுது, அதான் அல்லா கோயிலில் போய் மந்திரிச்சு தாயத்தை கட்டியிருக்கேன்னாரு. ஒரு வாலிப வயசுள்ள ஒருத்தன் தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா, நான் என்னவா ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். உடனே அப்பா சொன்னார், உன்னை ஒரு சன்னியாசியாக ஆக்கி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்டா அப்படின்னு. உடனே மகன் சொன்னா, எனக்கு சன்னியாசியாவா? ஆமாண்டா மகன், உன்னை என்ன ஒரு சன்னியாசியாக பார்க்கணுண்டா அப்படின்னு. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அதாண்டா என்னோட ஆசை அப்படின்னு. சரின்னு சொல்லி அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுறாரு.
கூட்டிகிட்டு போய் விடும்போதே குருக்கிட்டே சொல்கிறார், குருவே என்னுடைய மகன் வந்து ஒரு நல்ல ஒரு சன்னியாசியாக இருக்கணும் அப்படின்னு. சரி, ஒரு 6 மாதம் போகுது. அவனும் ஆசிரமத்தில் அப்படியே இருந்து குரு சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயமாக பார்த்து அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய மகளை வந்து அனுப்பிச்சி வைக்கிறார். அந்த பையனோட அக்காவை அனுப்பிச்சி வைக்கிறார். அக்காவும் ஆசிரமத்துக்கு வரா. இந்த மாதிரி என் தம்பியை நான் வந்து பார்க்கணும். உடனே அவங்ககிட்ட இருந்து செய்தி மட்டும் வந்தது, அக்கான்னு ஒருத்தி இருக்கிறான்னு சொல்லி நான் மறந்துட்டேன் அப்படின்னு. அவனும் போய் ஓடி வந்து விஷயத்த சொல்கிறாங்க. அக்கான்னு ஒருத்தர் இருக்கிறதா அவன் மறந்துட்டேன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னான். இவளும் வீட்டுக்கு வந்து அவங்க அக்கா வந்து சொல்கிறா, அப்பா இந்த மாதிரி தம்பியை பார்க்க போனேன், அக்கான்னு ஒருத்தி இருக்கிறத மறந்துட்டதா வந்து தம்பி சொன்னான் அப்படின்னு. உடனே அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அடடடடா, மகன் வந்து சன்னியாசி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு டவுட் வந்து, அக்காவை அனுப்பிச்சங்காட்டி தானே அவன் அப்படி சொன்னான், அவங்க ஆத்தாவையும் அனுப்பிச்சு வைப்போம். அவங்க அம்மா வந்து அனுப்புகிறாரு. அதே மாதிரி அந்த பையனுக்கு தகவல் போகுது. ஆசிரமத்துக்கு அவங்க அம்மா வந்தோடனே தகவல் போகுது, உங்கள் அம்மா வந்திருக்காங்க நீ பார்க்க அப்படின்னு. எங்கள் அம்மானு ஒருத்தர் இருக்கிறத நான் மறந்துட்டேன்னு போய் சொல்லுங்க. ஆசிரமத்தில் இருக்கவங்களும் அவங்க அம்மாட்ட வந்து தகவல் சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி உங்கள் பிள்ளை வந்து சொன்னார் அப்படின்னு. இவ்வளோ தகவலை வாங்கிட்டு இவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறான், என்னங்க நம்ம பையன் வந்து இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு. அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், அடடா நம்ம பையன் மேலும் துறவி இதில் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டான், சன்னியாசி இதில் வந்து மிகப்பெரிய ஒரு துறவியாக போகிறான் அப்படின்ட்டு அவர் முடிவு பண்ணி வச்சுருந்தார். அப்போ ஒரு டவுட் வந்தது, எதுக்கும் அத்தை பொண்ணை வந்து அனுப்பிச்சி வைப்போம், முறை பொண்ணை வந்து அனுப்பிச்சி வைப்போம். அப்போ ஆசிரமத்தில் இருக்கவங்களாம் வந்து இந்த மாதிரி உன் அத்தை பொண்ணு வந்திருக்கு, முறை பொண்ணு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து முறை பொண்ணை பார்க்க போகிறான். அவளும் மாமோயின்னு கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே நேரம் பேசிட்டு, டேய் துறவரமாக நீ வந்திருக்க, சன்னியாசியாக போகிற, நீரானா இந்த பொண்ணுகிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. எப்போ என் அத்தை பொண்ணு மாமோயின்னு கூப்பிட்டாலோ அப்போவே நான் வந்து சன்னியாசிங்கிறத மறந்துட்டேன். எல்லாரும் கடலில் கப்பலில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஏற்பட்ட ஒரு புயல் சீற்றத்தால் கப்பல் நிலை தடுமாற ஆரம்பிச்சது. அந்த கப்பலில் இருந்த எல்லாரும் உயிர் பிழைக்கணும் அப்படின்றதுக்காக கடலில் குதிக்க ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தவங்களும் குதிக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. அதில் ஒருத்த மட்டும் குதிக்காமல் அப்படியே அசராமல் இருந்தான். எல்லாரும் அவனை குதிங்க குதிங்கன்னு சொன்னாலும் அவன் ஒருத்த மட்டும் குதிக்கவே இல்லை, கப்பல்லையே இருந்தான். குதித்தவங்கெல்லாம் கரை சேர்ந்து ஊர்களில் சொல்ல ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த நியூஸ் வந்துட்டு ரொம்ப வைரல் ஆச்சு. வைரலாகவும் இதை பற்றி தெரிஞ்ச ஒரு அமைச்சர் என்ன பண்ணார்னா, அவனுக்காக ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டு அனுப்பிச்சார். ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு அந்த கடலில் வந்துட்டு தேட ஆரம்பித்தாங்க. ஒரு வழியாக அந்த கப்பல் மேலே அவன் உட்காந்துக்கிட்டே பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. எப்படியோ முயற்சி பண்ணி அவனை ஹெலிகாப்டரில் ஏற்றி கொண்டு வந்து ஊருக்குள்ளே இறக்கி விட்டுட்டான். இறக்கி விட்டதும் செய்தியாளர்லேருந்து எல்லாருமே கேட்டாங்க, நீங்கள் ஒருத்தர் மட்டும் எப்படி சார் இவ்வளோ தைரியமாக அந்த கப்பல்லையே இருந்தீங்க, எல்லாரும் குதிச்சு தப்பிச்சிட்டாங்களே, நீங்கள் ஒருத்தர் மட்டும் எப்படி தைரியமாக அதிலே இருந்து பயணம் செய்யணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கு அவன் பதிலே பேசல, சிரிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வந்தான். வந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சா, நீச்சல் தெரிஞ்சா நான் ஏண்டா குதிக்காமல் இருக்கிறேன், நீச்சலே தெரிலங்கிறதுனால தாண்டா நானே கப்பலில் இருந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கேன். இந்த நாள் 3 இத்தனை நாளாக நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தானடா தெரியும்.